ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கங்கய்யா. வணக்கம். ஐயா நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் நலமா இருக்கேன். கடந்த 2 மாதங்களாக பரபரப்பாக இருந்து வந்த மக்களவை தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாகிருக்கிறது. ஆமா, அது பற்றி ஒரு நேர்காணல் ஒண்ணு நடத்தணும் ஐயா நம்ம. நிச்சயமா. சொல்லுங்க ஐயா, தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தது? நீங்க பார்த்திருப்பீங்க, இன்னைக்கு ஃபுல்லா அந்த ஆமா. செய்தியை தான் பார்த்திருப்பீங்க நிச்சயமா. தேர்தல் முடிவுகள் எப்படி வந்திருக்கிறது? 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை வந்து 40 தொகுதிகள், புதுச்சேரி தமிழகம் உட்பட 40 தொகுதிகள் வந்து திமுக கூட்டணி தான் வந்து முன்னிலையில் இருக்குது. வெற்றி பெற்ற திமுக தான் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கா. அறிவிச்ச வெற்றி அறிவிப்புகள் வந்து திமுக முன்னிலையில் இருக்கு. அதே சமயத்தில் வந்து வெற்றிக்கான அந்த நிலைகள்லையும் திமுக கூட்டணி முன்னிலையில் இருக்குது. இப்போ பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தென்காசி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அங்கே வந்து திமுகவை சேர்ந்த ராணி ஸ்ரீகுமார் கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்குகள் கிட்டத்தட்ட முன்னிலை பெற்று அவங்க தான் வெற்றியாளர்களாக இருக்கிறாங்க. 2ஆம் இடமாக வந்து புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி, 3வது இடமாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஜான் பாண்டியன் அவர்கள், 4வது இடம் நாம் தமிழர் கட்சி. இப்படி இருக்குது. நம்ம ஏற்கனவே இந்த தென்காசி தொகுதி குறித்து பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். நான் கூட அந்த தொகுதியில் போட்டியிடுற மாதிரி இருந்தது. ஆனால் வந்து தென் தமிழகத்தில் நடைபெறுகின்ற தொடர் படுகொலை காரணமாக வந்து தேர்தலை புறக்கணிப்பு அப்படின்ற ஒரு செய்தியை வந்து அறிவிச்சேன். ஐயா, மொத்த மக்களவை தொகுதியில் இந்தியா முழுவதும் நடைபெற்றிருக்கிறது இல்லையா? ஆமா, நம்ம அந்த இந்திய அளவிலான கண்ணோட்டத்தை பார்ப்போம், பின்பு நம்ம லோக்கலுக்குள்ள வருவோம். இந்திய அளவில், ஏன்னா நீங்க எடுத்த உடனே நீங்க தமிழகத்தை குறிப்பிட்டு சொல்வதை பார்த்தால் ஏதோ ஒரு முக்கியமான கருத்தாக இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ஏதாவது சாதக பாதகமா இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றது. இந்திய அளவில் இந்த வெற்றி வாய்ப்பு மற்றபடி எப்படியா இருக்கு? ஆமா, இந்திய அளவுல வந்து பிஜேபி கூட்டணி வந்து கிட்டத்தட்ட 290 தொகுதிகளை வந்து முன்னிலை பெற்று முன்னிலையில இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி வந்து 230 தொகுதிகளை வந்து முன்னிலை பெற்று இருக்கிறாங்க. இந்த இந்தியா தொகுதிகளை பொறுத்தவரை, இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் நடக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை பிஜேபி வந்து முன்னிலையில் இருந்தாலும் இந்தியா கூட்டணி, அதாவது ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியானது வந்து ஒரு ஆட்சிக்கு வரக்கூடிய நிலைகள்ல ஒரு இழுபறியான ஒரு நிலைகள்ல தான் இருக்குது. கூட்டணி அமைத்து ஆட்சியை வந்து காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி கைப்பற்றலாம் அப்படின்ற ஒரு நிலைமை தான் இருக்குது. வாய்ப்பு இருக்கிறதா? அது மாதிரி வாய்ப்பு இருக்கிறதா? 290 ஒரு புறம், 230 கிட்டத்தட்ட ஒரு 60-65 தொகுதிகள் வித்தியாசத்தில் எப்படி அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா ஐயா? ஆமா, எல்லாமே இடங்கள்ல வந்து லீடிங் வந்து 2000 வாக்குகள், 3000 வாக்குகள், இந்த 5000த்துக்கு உட்பட்ட வாக்குகள் தான் வந்து பிஜேபி முன்னிலை இருக்குது இப்போ நிலைமை. இந்த நிலைமைகள் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கிறதாக வந்து கருத்து கணிப்புகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்குது. எல்லா உற்றுநோக்கர்கள் வந்து எல்லாம் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமைகள் வந்து மாறலாம். தற்போது கூட செய்தியாளர் சந்திப்பில் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மெலிதான கோடு ஒன்றே இடையில் இருக்கிறது, அது எங்களுக்கான கோடாகத்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காருங்க. அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? ஆமா, அதுதான். அது வந்து பிஜேபிக்கு வந்து இந்த தேர்தலை பொறுத்தவரை பெரும்பான்மை இல்லாம இருக்கு. அது அவங்களுக்கு வந்து சென்ற தேர்தலை விட இப்பொழுது வந்து குறைவான வாக்குகள் தான் முன்னிலை தொகுதிகள் தான். இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை இது வந்து ஒரு எழுச்சியாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. காங்கிரஸ் தலைமையான கூட்டணியை பொறுத்தவரை இது ஒரு நல்ல எழுச்சி. இது ஆனா வந்து அந்த தேர்தல் கூட்டணிகள் வந்து சரியாக அமையும் பட்சத்துல வெற்றி பெற்றவர்கள், சுயேட்சைகள், மற்ற கட்சியை சார்ந்தவர்கள், மாநில கட்சியை சார்ந்தவர்கள் வந்து ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக தேர்தல் ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ உள்ள நிலவரப்படி. ஆனாலும் பிஜேபி தலைமையிலான அந்த கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி வருவதும் என்பதும் உண்மை.
இதர கட்சிகள் என்று ஒரு 17 தொகுதிகள் அதாவது முன்னணியில் இருக்கிறதா பதிவு பண்றாங்க. ஆமா, அந்த இதர கட்சியானது யாருக்கு சாதக பாதக அமையும்? நிச்சயமாக காங்கிரசுக்கு தான் சாதகமாக அமையும். ஏன்னா பிஜேபி தலைமையிலான அந்த கூட்டணிகள் வந்து இருக்கிறதுனால எந்த கூட்டணி வந்து இழுபறியில இருக்குதோ அல்லது வந்து இவர்களுக்கு தேவையான வெற்றிக்கு தேவையான தொகுதிகள் வந்து கிடைக்குமோ அவர்களுக்கு தான் அந்த இது போகும். அப்போ வந்து பிஜேபிக்கு தேவையில்லை, காங்கிரஸுக்கு தலைமையிலான கூட்டணிகளுக்கு தான் அந்த மற்ற தொகுதி வெற்றி வேட்பாளர்கள் வந்து தேவை. அந்த நிலைகள்ல வந்து இப்போ அந்த ஆட்களை இழுக்கிற வேலையும் வந்து காங்கிரஸ் கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது. இவர்களும் காங்கிரஸ் கட்சியை வந்து ஆட்சி அமர்த்துவதற்கு மற்ற கட்சிகளும் தலைமைகளும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு அவசர கூட்டம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என்ற நிலைமை தான் இப்போது இருக்கு. ஓகே, இப்ப சொல்லுங்க, மத்தியில் ஒரு புறம் பாஜகவா அல்லது இந்திய கூட்டணியா என்ற ஒரு நிலவரம் உள்ள நிலையில் தற்போது இப்ப சொல்லுங்க, தமிழகத்தில் தேர்தல் முடிவுகள் சாதகமாக, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து தொகுதிகளிலும் ஏறத்தாழ அனைத்து தொகுதிகளிலும் அவர்களுடைய கூட்டணி வேட்பாளர்களும் அவர்களும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்ப சொல்லுங்க, அந்த வெற்றியை எப்படி பார்க்கலாம் நம்ம? அதாவது தமிழகம், புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளுக்கு வந்து திமுக தலைமையிலான கூட்டணி தான் முன்னிலை பெற்றுட்டு இருக்கு. வெற்றியும் பெறுவாங்க அப்படின்ற ஒரு இல்ல, அது ஏறத்தாழ வெற்றி முடிவாகிவிட்டது. ஆமா, கிட்டத்தட்ட முடிவாயிருக்கு. அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் தான் வந்து இந்த தேர்தலும் வந்து திமுக கூட்டணிகள் வந்து பெற்றிருக்காங்க. இது வந்து மத்திய அரசுக்கான அந்த தொடர்ச்சியாக மாநில கட்சிகள் வந்து மத்திய அரசை விமர்சனம் வந்து கடுமையா பண்ணாங்க. தமிழ்நாடை பொறுத்தவரை இந்த திமுக கூட்டணியானது வந்து வெற்றி பெறும் என்பது வந்து முன்பே கணிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். நம்ம கூட கருத்து கணிப்புகள்லாம் சில விஷயங்களை வெளியிட்டிருந்தோம். ஏன்னா இங்க வந்து பிஜேபியினுடைய அணுகுமுறைகள் என்பது ஒரு சரியான அணுகுமுறையெல்லாம் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா நம்ம தென்காசி ஒரு தொகுதியை நம்ம மையமாக வச்சு பேசலாம். தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த 2 தலைமைகளாக பார்க்கப்படுகின்ற டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தான்பாண்டியன் அவர்களும் ஒரே தொகுதியில் போட்டியிட்டது என்பது அதை வந்து அதற்கு காய் நகர்த்தி கொண்டு போனது பிஜேபி தான். அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அப்ப இவர்களுடைய நோக்கம் எப்படி சாதி ரீதியாக நகர்த்துகிறார்கள். இன்னொன்று விஷயத்தை நம்ம இந்த நேரத்தில் சொல்லணும். திருநெல்வேலியை சேர்ந்த நைனா நாகேந்திரன் திருநெல்வேலியில் போட்டியிட்ட அவர் ஏற்கனவே வந்து அங்க எம்எல்ஏவாக இருப்பவர், திருநெல்வேலி தொகுதியினுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருப்பவர். அவருக்கே வந்து எம்பி எலெக்ஷன்லயும் வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க பிஜேபி சேர்ந்தவர்கள். கடுமையான எதிர்ப்பையும் மீறி வந்து பணம் தான் இதுல மையம், வேற எதுவுமே சொல்ல முடியாது. அப்ப அங்க நிற்கக்கூடிய அங்க பொது தொகுதியில் வந்து தேவேந்திர குல வேளாளர்களுக்கு வந்து இவர்கள் கொடுக்கல. பிஜேபியை வளர்த்ததுல வந்து முக்கியமான பொறுப்பு வந்து தேவேந்திர குல வேளாளர் தான் இருக்குது, என்னை பொறுத்தவரை. நான் அப்படித்தான் சொல்லுவேன். அப்ப இவர்களை வந்து வெறும் தனித்தொகுதி வேட்பாளர்களாக மட்டுமே வந்து பார்த்ததனுடைய விளைவு இங்க வந்து ஒரு பெரும் பின்னடைவு வந்து பெரிய அளவிலான திமுகவுக்கு எதிரான பெரிய அளவிலான அந்த எதிர்நிலைகளை வந்து எடுக்க முடியாததுக்கான காரணமா வந்து அது இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, அப்ப அதே நேரத்துல அதுதான் நம்ம வந்து தென்காசி தொகுதியை வந்து நம்ம மையமா வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த முடிவுக்கு தான் நம்ம வர வேண்டியிருக்கு. இந்த தேர்தலானது பிஜேபிக்கு வந்து தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு பூஜ்ஜியத்தை கொடுத்திருக்கு. அதிமுக கூட்டணிக்கும் வந்து எதுவுமே இல்லை நிச்சயமா. அப்போ வந்து முழுக்க திமுக தலைமையிலான கூட்டணி எல்லாமே அதுக்கு தான் வந்து வாக்களிச்சிருக்காங்க மக்கள். இது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு தேர்தலாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரை 40 தொகுதியும், ஏன்னா திமுகவுக்கு எதிரான, உங்களுக்கு தெரியும், திமுகவுக்கு எதிரான பிரச்சாரங்கள், திராவிட கட்சிகளுக்கு எதிரான பிரச்சாரங்கள் வந்து பெருமளவு செய்யப்பட்டது. அதையெல்லாம் முறியடித்து திமுக வந்து 40 தொகுதியில வந்து கைப்பற்றி இருக்காங்க. இது வந்து பிஜேபியினுடைய அணுகுமுறையில் உள்ள ஒரு கோளாகத்தான் நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, அதிமுகவினுடைய அந்த அதிமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த பிளவு கூட்டணி கணிசமான வாக்குகளை வந்து ரெண்டுமே பிரிச்சிருக்காங்க. நிச்சயமா.
பாரதிய ஜனதா வந்து 2வது இடமும், சில இடங்களில் வந்து அதிமுக 2வது இடமும் இப்படி வந்திருக்காங்க மாத்தி மாத்தி. சோ அந்த கணிப்பை பார்க்கும் பொழுது இப்ப ஒருவேளை கூட்டணி ஏற்பட்டிருந்தால் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருந்திருக்கும் இல்லையா? கணிசமான இடத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக பாரதிய ஜனதா கட்சி வந்து கூட்டணி இருந்திருந்தா கணிசமான இடங்கள்ல வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும். இப்ப திமுகவுக்கு வந்து போட்டியே இல்லையே. நிச்சயமா நிச்சயமா போட்டி இல்லாம வெற்றி பெற்றாங்க அப்படிதான் நம்ம சொல்லணும். அண்ணா போஸ்டே எடுத்திருக்கலாம் அந்த மாதிரி ஒரு முடிவு இது. ஆமா ஆமா ஆமா, அது வந்து அண்ணாமலை வந்து அணுகுமுறை வந்து ரொம்ப தவறான அணுகுமுறை இந்த தேர்தலை பொறுத்தவரை. அதிமுக கூட்டணி விட்டு பிரிஞ்சது, அவரு முன்னுக்கு முரணா பேசினது, தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துக்குமான அந்த அணுகுமுறை கூட வந்து ரொம்ப ஒரு சரியான அணுகுமுறையில இல்ல. வேட்பாளர்கள் தேர்வு என்பது எல்லா நிலைகளுமே ஒரு பலகீனமான ஒரு நிலை தான் வந்து பாரதிய ஜனதா கட்சி. இன்னொரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் இதுவரை யாருடனும் கூட்டணி இல்லாத ஒரு தேர்தலை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியும் கூட ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை பெற்றுள்ளது. அதை நம்ம எப்படியா எடுத்து பார்க்கலாம்? நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியா தான் அதை நம்ம பார்க்கணும். அதாவது எல்லா இடங்களிலும் 4வது இடம் வந்து வந்திருக்கிறாங்க. 1,00,000 வாக்குகளுக்கு மேல் அதிக இடங்களை வந்து பெற்றிருக்காங்க. இப்ப தென்காசி தொகுதியெல்லாம் பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஜான் பாண்டியனுக்கும் நாம் தமிழுக்கும் ஈக்குவலாக வாங்கியிருக்காங்க. ஒரு 60,000 என்னமோ தான் முன்ன பண்ண 1,00,000 வாக்குகளுக்கு மேல வாங்கியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு தொகுதியிலும் காஞ்சிபுரம், இந்த மாதிரி ஸ்ரீபெரும்புத்தூர், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து 1,00,000க்கு மேல வந்து பெற்றிருக்காங்க. இது வந்து தமிழர் அந்த ஒற்றுமையை வந்து இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒரு அது அப்படி எடுத்துக்கலாம். தமிழர்கள் வந்து ஒற்றுமை அடைஞ்சிருக்காங்க. திராவிட கட்சிகளுக்கு எதிரான வாக்குகள் தான் இந்த நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள். லட்சக்கணக்கில் வாங்கியிருக்காங்க. எல்லா தொகுதியிலும் கணிசமாக வாங்கியிருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக எதிரொலிக்கும். ஏன்னா அவர்களுடைய அணுகுமுறைகள் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நல்ல அணுகுமுறையா இருந்ததுனால 1,00,000 வாக்குகளுக்கு மேல வாங்கியிருக்காங்க எல்லா தொகுதிகளையும். அதிமுக அல்லாது பல இடங்களில் அதிமுக கூட்டணி இல்லாமல் பல இடங்களில் 2ஆம் மற்றும் 3ஆம் இடங்களை பாஜக பிடித்திருக்கிறது. இது ஒரு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்மாதிரி தேர்வாக இதை எடுத்துக்கலாமா? அதாவது மாநில கட்சிகளுடைய அந்த ஆதரவு இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி தனித்து வந்து இங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற நிலைமை தான் இன்றைய வரைக்கும் அது தொடருது. அதுதான் இதனுடைய தோல்விக்கு வந்து முக்கிய காரணம். அப்ப மாநில கட்சிகளோட இவங்களுடைய சவாரி இன்னும் வந்து இருந்தா மட்டும்தான் இங்க வெற்றி பெறும். இந்த வந்து இனிமே இந்த தேர்தலுடைய எதிரொலி என்னன்னா, தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது அப்படின்ற ஒரு நிலையை தான் ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன்னா தேசிய கட்சியினுடைய அணுகுமுறைகள் வந்து இந்த தமிழக மக்கள் தெளிவாகவே புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனால மாநில கட்சிகளுடைய வளர்ச்சி தான் வந்து இங்க இனிமேல் இருக்கும். தேசிய கட்சியினுடைய வளர்ச்சி என்பது இனிமேல் குறையத்தான் செய்யும். அதுவும் பிஜேபியினுடைய வளர்ச்சி இப்ப நிறைய 2வது இடம் 3வது இடம் வாங்கியிருக்கிறாங்க. அது எல்லாமே மாநில கட்சிகளுடைய அந்த சவாரியில வந்து வரக்கூடிய அந்த ஓட்டுகளாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. தனிச்ச நிலையில வந்து நிற்பதற்கான வாய்ப்புகள் வந்து தமிழ்நாட்டில் இல்லை. அது காலூன்ற முயற்சி செய்யறாங்க. ஆனா அவர்களுடைய அணுகுமுறைகள் வந்து தவறாதான் இருக்கு. முன்னாள் ஆளுநர் மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலில் களம் கொண்டிருந்தார். தற்போது அவர் தோல்வியை தழுவியிருக்கிறார். அது தற்பொழுது அவருடைய நிலைமை என்னவா இருக்கும்? மீண்டும் அதே போல பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா ஐயா? ஒருவேளை பிஜேபி ஆட்சியை பிடிச்சதுன்னா மத்தியில இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க. அவரு மாநில ஆளுநர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து தேர்தலில் நின்னாங்க. அதுதான், அதாவது இந்த பிஜேபியினுடைய அணுகுமுறை எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு உதாரணம். அதாவது இங்க வேலை செய்யக்கூடியவர்களை வந்து முன்னிலைப்படுத்தாம அங்க இருந்து ஒரு ஆளுநரை கொண்டு வந்து ஆளுநராக இருக்கிறவங்களை கொண்டு வந்து இங்க வந்து நிறுத்த வச்சு அதாவது அந்த வேட்பாளர்கள் தேர்தலையும் வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு நிலைகள்லாம் இருக்குது. அதைத்தான் இதை காட்டுது. அப்ப அவர்களுக்கு ஒரு பின்னடைவு தான் இது. வேட்பாளர்கள் தேர்வில் வந்து சாமானியர்களை நிறுத்தாமல் அவர்கள் வந்து அந்த மாதிரி ஆட்களை நிறுத்துவதனால அவர்களுக்கு ஒரு பின்னடைவு தான்.
அது அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியது. நட்சத்திர வேட்பாளர்களாக தமிழகத்தில் யார் யாரெல்லாம் நீங்க எதிர்பார்க்குறீங்க? நட்சத்திர வேட்பாளர்கள் தோல்வி அப்படின்னா யார் யார சொல்லலாம்? பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது நம்ம தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஓபிஎஸ் எதிர்பார்க்கப்பட்டாரு. ஓபிஎஸ் வந்து உங்களுக்கு தெரியும், அதிமுக வந்து யார் கைப்பற்றுவது என்ற போட்டியில வந்து அவர் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டு வரக்கூடியவர். அவர் வந்து பலாப்பழஞ்சனத்தில் நின்னாரு ராமநாதபுரம் தொகுதியில. வெற்றி பெறுவாரு அப்படின்ற வந்து எல்லாரும் நம்பிக்கையோட இருந்தாங்க. நிறைய பணம் செலவு பண்ணப்பட்டது. திமுகவை சேர்ந்தவர்களும் அதிமுகவை சேர்ந்தவர்களும் அவருக்கு மறைமுகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதெல்லாம் நம்ம வந்து வெளிப்படுத்தியிருந்தோம். அந்த நிலையில அவருடைய தோல்வி என்பது அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கே ஒரு பெரிய பின்னடைவை வந்து ஏற்படுத்தி இருக்குது. அதே மாதிரி டிடிவி தினகரன் தேனியில அவருடைய தோல்வி, அவர் நயினார் நாகேந்திரனுடைய அந்த தோல்வி, தென் மாவட்டங்களை பொறுத்தவரை நான் சொல்றது, இந்த மாதிரியான தோல்விகள் வந்து ஒரு அவருடைய அரசியல் வாழ்க்கையே ஒரு பின்னடைவானக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்குது. டாக்டர் கிருஷ்ணசாமி அவருக்கு தெரியும், ஒரு 7வது முறையாக அவர் நிற்கிறாரு. 2 லட்சம் வாக்கு கிட்ட குறைவா வாங்கி பின்னடைவை செஞ்சிருக்கிறாரு. அவருடைய தோல்வியும் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கைய தேர்தல் அரசியல், இயக்க அரசியல் தாண்டி தேர்தல் அரசியல்ல வந்து அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவு. இப்படி வந்து மதுரை தொகுதியை பொறுத்தவரை சீனிவாசன் அவர்கள் தொடர்ச்சியாக அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருந்தாலும் வெங்கடேசன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. தென் மாவட்டத்தை பொறுத்தவரை நான் தெரிவிக்கிறேன். அது மாதிரி நீலகிரியில எல்முருகனுடைய அந்த தோல்வி, ஆராசா வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இப்படி முக்கியமானவர்கள் பிஜேபி சார்ந்தும் அதிமுக சார்ந்தும், அதிமுக பொறுத்தவரை நம்ம இப்படி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக தான் எடுத்துக்கணும். அதிமுகவினுடைய அந்த பின்னடைவு அப்படிங்கிறது வந்து கணிசமாக வாக்குகளை வந்து வாக்கு சதவீதத்தில் வந்து கணிசமாக வாங்கியிருக்காங்க. இது வந்து இதை அப்படியே இந்த வாக்கு சதவீதத்தை அப்படியே வந்து சட்டமன்ற தேர்தலில் பொறுத்துனாங்க அப்படின்னா ஒரு பெரிய அரசியல் மாற்றம் வந்து ஏற்படும். இந்த மிகப்பெரிய தோல்விக்கு பிறகு வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி ஏற்படுத்துமாங்க? கூட்டணி ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்வாங்க. அதாவது மத்தியில வந்து பாரதிய ஜனதா கட்சி அமைந்து அந்த கொஞ்சம் நெருக்கடி கொடுத்து பண்ணுவாங்க. ஆனா அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் உடன்படுவார்களா என்பது சந்தேகம்தான் என்னை பொறுத்தவரை. ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்தவரை கணிசமாக வாக்கு சதவீதம், அதாவது தோல்வி அடைந்தாலும் பின்னடைவு அடைந்தாலும் அதிமுகவை பொறுத்தவரை 2வது இடங்கள் வந்து கணிசமாக பெற்றிருக்காங்க. சதவீதத்தை பொறுத்தவரை 2வது பெரிய கட்சியாக எதிர்நிலையில் உள்ள கட்சியாக அந்த வாக்கு சதவீதங்கள் வந்து அதிமுக வந்து உறுதிப்படுத்தியிருக்கு. அப்ப அடுத்து வந்து அதிமுகவா திமுகவா என்ற அந்த எதிர்நிலை தான் இருக்குமே தவிர பிஜேபிக்கு வந்து அந்த இது வந்து இருக்காது. அதிமுகவோட உண்மையான வாக்கு வங்கி என்ன என்பதை தற்போது நிரூபித்திருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? கண்டிப்பா நிரூபித்திருக்கிறாரு. இந்த தேர்தலை பொறுத்தவரை பல்வேறு சூழ்ச்சிகளை எதிர்கொண்டு எடப்பாடி பழனிசாமி இந்த வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், தென் மாவட்டங்கள்ல தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அவர்களுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடுகளை பகிரங்கமாகவே செஞ்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் மீறி வந்து அவருடைய வாக்கு சதவீதம் வந்து கணிசமாக கூடி இருக்குது இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை. அப்ப அவருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை இது வந்து சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டம். அது அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவா தான் இருக்கு. நம்ம அதை பார்க்கலாம். நிச்சயமாயா, மிக்க நன்றி. தொடர்ந்து அடுத்த காணொலியில் சந்திப்போம். மிக்க நன்றி ஐயா. பல்வேறு கேள்விகளுக்கு மிக சரியான முறையில் மற்றும் எளிய முறையில் பதிலளித்திருந்தீர்கள். மிக்க நன்றி ஐயா. நன்றி.